ஆசிரியர் பொங்கி எழுந்துட்டாருங்க. என்ன பண்றாருன்னா டைரக்டா விஜய்க்கு ஒரு வீடியோ போடுறாரு. தம்பி சோக்காக்கிறியா? நீ சோக்காதான் இருப்ப, இங்க மத்தவங்க தான் சோத்துக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னு ஆரம்பிக்கல. என்ன சொல்றாருன்னா, மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சாலே மனசு பதப்பதைக்குது அப்படின்னு சொல்றாரு. டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பெற்றோர்களின் கவலை பதைபதைப்பு என்னன்னு தெரியுமா? மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு விஜய் அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு கவலை. அதெல்லாம் ஒர்த்து இல்லை என்று உங்களை மாதிரி அவங்களால இருந்து விட முடியாது. விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடாவிட்டால் செத்து விடுவேன் என்று பிளாக்மெயில் செய்யும் ஒரு குழந்தை, குடும்பத்தையே விஷம் வைத்து கொண்டு விடுவேன் என்று கொக்கரிக்கும் ஒரு பெண். ஓட்டு போடுவாங்க. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். விஜய் அண்ணா முதல்வராகாவிட்டால் என் குழந்தையை விஷம் வைத்து கொண்டுவிட்டு நானும் செத்து விடுவேன் என்று பொது வழியில் பேசும் ஒரு பெண். நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின்லாம் வந்து உட்கார்ந்தாருனா நாங்களே பிள்ளைகளுக்கு மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். இவையெல்லாம் கிரிமினல் குற்றங்கள் என்று தெரிந்தும் இவற்றை நீங்கள் ஊக்குவித்தீர்கள். உங்களை நம்பி வருகிறவர்களை நெரிசலில் சிக்க வைத்து, விபத்துகளில் சிக்க வைத்து, அதில் பலர் உயிரிழந்த பிறகும் அதே தவறை திரும்ப திரும்ப செய்வது என்பது உலகில் எந்த சுய புத்தியுள்ள மனிதனாவது செய்வானா? மே 4ஆம் தேதி நீங்கள் இங்கே இருப்பீர்களா, வெளிநாடு செல்வீர்களா என்று தெரியாது. அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான வேலையை செய்யுங்கள். எங்களை போன்றவர்கள் தொடங்க இருக்கும் சுய முன்னேற்ற இயக்கத்தில் நீங்கள் முதல் நபராக வந்து சேருங்கள். பொது இடங்களில் சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்வது எப்படி? பிளாக்மெயிலராக மாறாமல் இருப்பது எப்படி? சமூக ஊடகங்களில் தினந்தோறும் லட்சக்கணக்கான கெட்ட வார்த்தைகளை கொட்டும் விர்ச்சுவல் வாரியர்ஸை கட்டுப்படுத்துவது எப்படி? இந்த பயிற்சி எல்லாம் வேறு எல்லோரையும் விட உங்களுக்கு தான் முதலில் தேவை. உங்கள் பின்னால் ஓடி வரும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுங்கள். நண்பா, நண்பீஸ், வேறு எல்லாவற்றையும் விட உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பது. நானும் உங்களைப் போல 2 கால் 2 கை உள்ள ஒரு சாதாரண மனிதன்தான், கடவுள் சக்தி கொண்டவன் அல்ல. எனக்காக உங்கள் உயிரை மாய்ப்பதோ மற்றவர் உயிரை பறிப்பதோ கிரிமினல் குற்றம். அந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். டிவிகே கொள்கை தலைவர் பெரியாரின் வார்த்தைகள்தான் இனி உங்கள் நெஞ்சில் குடியிருக்க வேண்டும். அவர் சொன்னார், யார் சொன்னாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும், உனது சொந்த புத்திக்கும் சுய அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே, எதையும் செய்யாதே. இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோணுதா? நான் கூட புன்னகை ஆசிரியருக்கு போன் போட்டு கேட்கலாம்னு நினைச்சேங்க. இளைஞர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கலாம் தான் நினைச்சேன். அப்போன்னு பார்த்து ஒரு அப்பா கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாரு. சார், என் 5 வயசு குழந்தை சாப்பிட மாட்டேங்குது சார், வந்து என்னன்னு கேளுங்க சார். எனக்கு அவர் மேல செம கடுப்பாயிருச்சுங்க. என்ன சார், உங்க குழந்தை சாப்பிடலன்னா வயித்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இல்ல அவனுக்கு பசிக்கலையா இருக்கும், என்னன்னு டாக்டர் கிட்ட கொண்டு போய் பாருங்க. இல்ல ஒத்த புள்ளன்னு ஓவர் செல்லத்துல ஸ்நாக்ஸா வாங்கி திணிச்சிங்கன்னா அவன் எப்படி சாப்பாடு சாப்பிடுவான்? அவன் ஸ்நாக்ஸ் முட்டாய் கிட்ட கேட்டானா அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. நீ சாப்பாடு தான் சாப்பிடணும்னா சாப்பாடு ஊட்டி விடுறது உங்க கடமை சார். இதுக்கு போய் போலீஸ் கிட்ட போறீங்க. இது வரைக்கும் எந்த பெற்றோர் என் புள்ள சாப்பிடலன்னு போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க? ஏதோ அதிசயமா தான் புள்ள பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு திட்டலான்னு சொல்லி அடுத்தத பார்த்தோம்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்கலைன்னா என் புள்ள சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானாமா. அடங்கொப்புறான. இப்பதான் அதோட சீரியஸ்னஸே நமக்கு தெரியுது. அவர் ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு? என்ன குழந்தைங்க இவ்வளவு மோசமா போயிட்டாங்களா அப்படின்னா அடுத்த ஸ்வைப் பண்ணா அடுத்த 2 குழந்தைங்க வராங்க. தாத்தனையும் பாட்டியும் கொல்லு, அவங்கள கொண்டு போடுவேன் நானு. எது சூரியன் உதிக்குமா உங்களுக்கு? விசில் மட்டும் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க மா, 2 பெருசுகளையும் போட்டு தள்ளிருமா. உண்மையாலுமே புன்னகை ஆசிரியர் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு படப்படன்னு தாங்க இருக்கு. யாருங்க இந்த பையன்? ஒரு நடிகன் தானே, ஜஸ்ட் ஒரு நடிகன் தானே. இந்த சிவகாசிங்கிற படத்துல ஒரு போலீஸ்கார அம்மாவை கேவலமா பேசுவானே,
அவன் தானே நீ போலீஸாவே இருந்தாலும் நீ பொம்பளை தான். ஆம்பளைங்களை எப்படி ஜட்டியோட நிக்க வைக்கலாம்? நான் இப்ப இந்த புள்ள மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த பிள்ளைய நீ ஜட்டியோட நிக்க வச்சிருவியா? யாருங்க இதெல்லாம் பேசுனது? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட உங்க கட்சியினுடைய தலைவர் பேசுறதுங்க. இதெல்லாம் எங்க அண்ணன் பேச மாட்டாரு. இதெல்லாம் எங்க அண்ணனோட மைண்ட்ல இருந்து வந்தது கிடையாது. பேரரசு அப்படிங்கிற பேரறிஞர் எழுதி கொடுத்த டயலாக எங்க அண்ணன் எழுதி பேசி இருக்கிறாரு. சரி, எவன்டா அந்த பேரரசுன்னு திரும்பி பார்த்தா அதான் இவன் தான். பேரரசு பண்ணதுக்கு எங்க அண்ணன் என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, காசுக்கு வேண்டி உங்க அண்ணன் என்ன வேணா பேசுவாருன்னு நான் சொல்லுவேன். உண்மையாலுமே புன்னகையின் ஆசிரியர் பேசுற மாதிரி தமிழ்நாடு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் இந்த தற்குறிங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறத விட தற்குறிகளின் தலைவன் கிட்ட பேசுறதுதான் சரி. தற்குறிகளின் தலைவனாகிய தலைமை தற்குறி விஜய் அவர்களே வணக்கம். உங்களுடைய அந்த கடைசி நாள் நந்தனத்துல பேசினது ஞாபகம் இருக்கா விஜய் அவர்களே? எல்லாரும் ஓட்டு போட வந்துருங்க, மக்களுக்கு ஃப்ரீயான ஸ்பேஸ் உருவாக்கி கொடுங்க, டிராபிக்க கிளியர் பண்ணுங்க, மறக்காம எல்லாரும் ஓட்டு போட வந்துருங்க. இதுல ஏதாவது ஒரு வார்த்தைய நான் கேம்பெயினுக்கு வந்தா கூட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்களா? டிராபிக்க ஜாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாளும் பேசாத விஜய், டிராபிக் ரூல்ஸ என்னுடைய தொண்டர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாத விஜய், ஒரே வண்டியில ட்ரிபிள்ஸ் வரீங்க, ஃபோர்பிள்ஸ் வரீங்க, ஆனா ஹெல்மெட் கூட போடுறது கிடையாது, எதுக்கு இப்படி ஆடிட்டு வரீங்க அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டு, இத்தனை பேரு இப்படித்தான் வராங்க, அது உங்க பேரை சொல்லிதான் வராங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திரு விஜய் அவர்களே. 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் 3வது நாள்ல நீங்க ஒரு போட்ட வீடியோல பேசின முதல் வார்த்தையே எவ்வளவு டேஞ்சரான வார்த்தை தெரியுமா இந்த தமிழ்நாட்டுக்கு? எங்களை எல்லாம் விட்டுருங்க, உங்க தற்குறி தொண்டர்களை நீங்க காப்பாத்தணுமா காப்பாத்த கூடாதா? அவங்க எல்லாம் அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா? அதெல்லாம் தாண்டி நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், புசி ஆனந்த், ராஜ்மோகன் இவங்க யாராவது நாங்க செத்துருவோம் அப்படின்னு வீடியோ போட்டு பாத்திருக்கீங்களா? நீங்க நிறுத்தின கேண்டிடேட் ஒருத்தனுக்கு கூட டெபாசிட் வாங்கலைன்னா கூட சாக மாட்டான். ஆனா உங்களுக்கு ஓட்டு போடலங்கிறதுக்காக தாத்தா பாட்டிய கூட நான் கொல்லுவேன்னு ஒரு குழந்தை பேசு. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் புடிச்சு சப்புன்னு அடிக்கணுங்க. வேற என்ன வேணும்? என்ன பெருமை வெங்காயத்துக்கு எருமை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்களை கேட்கணும் தான் தோணுது. ஆக்சுவலா அந்த நாய்களை செருப்புல அடிக்கணும் தான் சொல்லணும். ஆனா தாயா போனதுனால தாய்களைன்னு சொல்லிக்கலாம். உனக்கு உன் மாமியார் மேல காண்டுனா புள்ளைய வச்சு இப்படி பேசுனா அவன் பிள்ளையும் நாளைக்கு அப்படித்தான் பேசுவான். அப்புறம் குழந்தைங்களா ஏதோ விஜய் மாமா தான் வந்தீங்க நாட்டை திருத்தணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. உங்க விஜய் மாமாவை பொறுத்த அளவுக்கு அவங்க பொண்டாட்டியும் அவங்க குழந்தைங்களுமே வர்த்தில்ல. அப்ப நீங்கெல்லாம் என்ன ஆவீங்க? உங்களையெல்லாம் எப்படி பாப்பாருன்னு யோசிச்சுக்கங்கடா தங்க குட்டிகளா. உங்க விஜய் மாமா எவ்வளவு குழப்பமான ஆளு தெரியுமா? என்ன ஃபாலோ பண்ற என்னோட குழந்தைங்களுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா அவரோட பொண்டாட்டி கூட வெளியே போனாருன்னா கரெக்ட். அவங்க பொண்டாட்டி என்ன காரணத்துக்கு வேண்டி இவரை விட்டு வெளியே போனாங்களோ அதே காரணத்தை கூப்பிட்டு கார்ல கல்யாணத்துக்கு போனவர் தான் உங்க விஜய் மாமா. அந்த விஜய் மாமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளா செட் ஆகுறாருங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்க அப்பா அம்மாவும் பிரிஞ்சு உங்க அப்பா வேற ஒரு சித்தி கூட கல்யாணத்துக்கு போறாருன்னு வச்சுக்கவேன். வேற ஒரு சித்தினா உங்க அப்பாக்கு சித்தி இல்ல உங்களுக்கு சித்தி, இப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிக்க. தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர், சமூக சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாதவர், அட்லீஸ்ட் தன்னை ஃபாலோ பண்றவங்களுக்காகவாவதும் நேர்மையா நடக்காதவர், தன்னை நம்பி வந்தவங்களை எல்லாம் நட்டாட்டில் விட்டவர். இப்பேற்பட்ட ஜந்து ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த ஜந்து தான் நல்லது அப்படின்னு பேசுறதுக்கு இங்க நிறைய தற்குறிகளும் இருக்கீங்க. ஏன் அவரை ஜந்துவும் உங்களை தற்குறின்னு சொல்றேன்னா, எனக்கு வேண்டி ஓட்டு போடுறதுக்கு பிளைட் புடிச்சு வாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச அந்த ஜந்துக்கு உங்க தாத்தா பாட்டிகளை மதிக்கணும்னு சொல்ல தெரியல. உங்க தாத்தா பாட்டியுடைய நம்பிக்கையை பெறாம போனது என்னுடைய நடத்தை தான் காரணம். இது என்னுடைய தனிப்பட்ட நபரோட என்னுடைய தவறு தான். இந்த தவறை நான் செஞ்சிருக்க கூடாது. விஜயோட அப்பா அம்மா இருக்காங்களா, சந்திரசேகர், சோபா. விஜயோட இறந்து போன தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த இறந்து போன தங்கச்சியுடைய புருஷன் இருந்திருந்தா
அவங்க இப்படி ஒரு வேலை பார்த்திருந்தாங்கன்னா இந்த சந்திரசேகரும் சோபாவும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா? தான் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சோபாவும் சந்திரசேகரும் தன்னுடைய மகன் நல்லவனா இருக்கணுங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. பெத்தவங்களையும் கவனிக்காம, கட்டினவங்களையும் கவனிக்காம, தான் பெத்த பிள்ளைங்களையும் கண்டுக்காம இருக்கிற ஒருத்தனை ஜந்துன்னு சொல்லாம வேற என்ன சொல்லணும்னு சொல்லுங்க தற்குறிகளா? ஏதோ நீங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல பெரிய புரட்சி நடத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கல்விக்காக குரல் கொடுக்காதவன், சுயமரியாதைக்காக குரல் கொடுக்காதவன், இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்காதவன், இன்னும் என்னென்னவோ இருக்குது, நிறைய சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இப்ப உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணா புரியாது. அதனால திரு விஜய் அவர்களே, எங்கள் புன்னகை ஆசிரியருடைய செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆஸ்திரேலியா போறீங்களோ அமெரிக்கா போறீங்களோ, இங்க இருக்கிற உங்களை நம்புற தம்பிகளை காப்பாத்திட்டு போயிருங்க. இந்த தேர்தல்ல நம்ம தோல்வி விட்டுட்டோம்னா இது நம்மோட தோல்வி. இனி வர அடுத்த 5 வருஷத்துல நம்ம ஆட்சியில இல்லைனாலும் மக்களுக்காக உழைப்போம், மக்களுக்கான பணியை மட்டும் செய்வோம், அயராத நம்ம உழைப்போம், அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களை நம்பி நிக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லணும். இது ஒண்ணும் நம்மளோட நிரந்தர தோல்வி இல்ல, முதல் தோல்விங்கிறது நம்மளோட படிப்பினை தான். இந்த தேர்தல்ல நம்ம சரியா பாடம் கத்துக்காம விட்டுட்டோம். வரும் தேர்தல்கள்ல நம்ம சரியான செயலை செஞ்சு சரியாக ஜெயிப்போம். நான் என்னோட கட்சியான திமுக கிட்ட நேரடியான கோரிக்கை, இந்த மாணவர்கள் யாருமே தற்குறிகள் அல்ல, தற்குறிகள் ஆக்கப்பட்டவர். மாணவர்களாகிய எங்க கிட்ட இருந்து அரசியலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன ஆவோன்னு யோசிங்க. அரசியலற்ற மாணவனை சமூக சீர்கேடுக்கு உள்ளாக்குவது சினிமா தான். அதனால இனிமேல் எல்லா பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் மாணவர் மன்ற தேர்தலை கட்டாயமாக்கணும். முக்கியமா 2000கள் வரைக்கும் கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் பேசிட்டு போன அறிஞர்கள் எல்லாம் யார் தெரியுமா? மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள். மாணவர்களுக்காக அவங்களையெல்லாம் தேடி தேடி கூட்டிட்டு அவங்க கையால பரிசு வாங்க வச்சாங்க, அவங்க பேசுறத கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கையில ஃபங்க்ஷன் போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய திரை, சின்ன திரை, நட்சத்திரங்கள், பாடகர்கள், இன்ஃபுளுசர்ஸ்னு இப்ப வரையும் வந்துருக்கு. ஆனா இப்ப பாருங்க, யூடியூப்ல டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கேவலத்திலயும் கேவலம் இந்த சீமானெல்லாம் இப்போ மாணவர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மாணவ மன்ற தேர்தலை முதல் ஆண்டுகள்ல இருந்தே நடத்த ஆரம்பிங்க. எனதருமை திமுகவே, மாணவர்களை தயவு செய்து அரசியல் படுத்துங்க, இல்லைன்னா தற்குறிகள் தான் உருவாவாங்க. அடுத்த தலைமுறை மாணவர்கள் கிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ இருக்கும் போது இன்னைக்கு உசுர விட்டுறாதீங்க, நமக்கு உசுறு வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. உங்க உசுர மசுறு மாதிரி நினைச்சிடாதீங்க. தலைமை ரொம்ப முக்கியங்க, இது முக்கியம் இல்ல. புன்னகையோடு நன்றி, வணக்கம்.